வணக்கம் மாணவ செல்வங்களே. இன்று 10ஆம் வகுப்பு கணிதம் ஆயத்தொலை வடிவியலை எடுத்துக்காட்டு 5.15 சம் பார்க்க போகிறோம். பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல் 1, -4, 2, -3 மற்றும் 4, -7 என்ற முனைப்புள்ளிகள் ஒரு செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என காட்டுக. பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தாமல் அப்படின்னு வந்தாலே ஏங்கிற புள்ளி எழுதிங்க, பி எழுதிங்க, சாய்வு சி எழுதிங்க, சாய்வு ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். சாய்வு m is equal to y2 minus y1 by x2 minus x1. ஃபர்ஸ்ட் ஏபியின் சாய்வு கண்டுபிடிங்க, அடுத்தது பிசியின் சாய்வு கண்டுபிடிங்க, அப்புறம் சிஏயின் சாய்வு கண்டுபிடிங்க. சாய்வு செங்குத்துனால என்ன ஃபார்முலா படிப்போம்? m1 × m2 is equal to -1. அதையும் ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் ஏபியின் சாய்வு கண்டுபிடிக்கணும், ஏங்கிற புள்ளி பிங்கிற புள்ளி எழுதிங்க, அப்புறம் பிசியின் சாய்வு கண்டுபிடிக்கணும், பிங்கிற புள்ளி சிங்கிற புள்ளி, அடுத்தது சிஏயின் சாய்வு கண்டுபிடிக்கணும். நான் இப்போ சிஏ மட்டும் சொல்லித்தரேன் பாருங்க. x1 y1 x2 y2. ஓகேவா? m is equal to y2 minus y1 by x2 minus x1. என்ன கொடுத்துருக்காங்க? y2க்கு -4 ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், y1க்கு -7 பை x2க்கு 1 ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? x1ஓட மதிப்பு 4. இரண்டும் ஒரே குறியாக இருந்தால் இது என்னது? மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ், ப்ராக்கெட்னாலே பெருக்கல் குறியாமா, -4 போட்டாச்சு, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 7 போட்டாச்சு பை. இரண்டும் வேறு வேறு குறியாக இருந்தால் பெரிய எண்ணிலிருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணின் குறியை போட வேண்டும். இப்போ என்ன கிடைக்குது? -3. இதில் பெரிய நம்பர் 7, 7ல் 4 போனால் என்ன கிடைக்குது? 3. கீழே என்ன இருக்குது? -3. 1 3 3 1 3 3 என்ன ஒன்று கிடைக்குது? -1. அதே மாதிரி பாருங்கள், ஏபியின் சாய்வை பாருங்கள். ஏபியின் சாய்வு பார்த்தீங்களா? அப்படியே பார்த்துட்டே வாங்க பார்ப்போம் சப்ஸ்டியூட் பண்ணுறத. அதுக்கு ஆன்சர் என்ன கிடைக்குது? 1. ஓகே. அதே மாதிரி பிசியின் சாய்வை பாருங்கள். இதுக்கு என்ன கிடச்சிச்சு? -2. இப்போ இங்கே 3 ஆன்சர் இருக்காமா? இப்போ எது ரெண்டத்தையும் பெருக்குனா நம்மளுக்கு -1 கிடைக்கும், இதையும் இதையும். அப்போ இது என்ன கண்டுபிடிச்சோம்? ஏபியின் சாய்வு. இது என்ன கண்டுபிடிச்சோம்? சிஏயின் சாய்வு. அதுதான் எழுதியிருக்கோம் பாருங்கள். ஏபியின் சாய்வு இன்ட்டு சிஏயின் சாய்வு 1 × -1. இப்போ ஒரு 1 மைனஸ். முக்கோணம் ஏபிசி ஆனது செங்கோண முக்கோணத்தை அமைக்கும் என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.